Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள லெசன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸு. ஆல்ரெடி வந்து பைத்தானில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பைத்தானில் வந்து இப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பைத்தான் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த வீடியோஸ் மூவ் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இதோட சின்டாக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸு, எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம், எப்படி வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், ரிட்டர்ன் வந்து எம்டியாக கொடுத்தோன்னா எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். Functions are named block of code that are designed to specific job. இப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு, ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து ஒரு ஜாபுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். அதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம எங்கே தேவைப்படுதோ அதை ரிப்பீட்டடாக கோட் எழுதாமல் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம்னா நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து அதே டைப் ஆஃப் ஒர்க், அதே டைப் ஆஃப் டாஸ்க் வருதோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கோடு வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது திரும்ப திரும்ப எழுதாமல் ஒரு டைம் எழுதுகிற கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ். மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இட் அவாய்ட் ரிப்பீட்டேஷன் அண்ட் மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூசிங். ஒரு டாஸ்க்கு ஒரு டைம் கோட் எழுதுனா அதே டைப் ஆஃப் டாஸ்க் வரும்போது அந்த ஃபங்க்ஷனே வந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம். இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். Functions are nothing but a group of later statement that perform a specific task. ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதுகிறோன்னா அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம்னா அப்போ நம்ம எப்போல்லாம் வந்து அதே டைப் ஆஃப் டாஸ்க் வந்து வருதோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், பில்ட்இன் ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷன் அண்டு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 4 டைப் இருக்குது பைத்தானில். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை த யூசர் தெம்செல்ஸ். யூசர் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாம். பில்ட்இன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷன், அதுதான் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன். லேம்டா ஃபங்க்ஷன்னா பார்த்தீங்கன்னா அன்னேம்டு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் அன்னானிமஸ் அன்னேம்டு ஃபங்க்ஷன்ஸ், அதான் வந்து லேம்டா ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா காலிங் இட் செல்ஃப், அதான் வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பைத்தானில் இதுதான் வந்து சின்டாக்ஸு. டெஃப்னு சொல்லிட்டு கொடுத்துதான், டெஃப்ங்கிறது கீவேர்டு. டெஃப்னு சொல்லிட்டு தான் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது டெஃப்பு, ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் பேராமீட்டர் 1, பேராமீட்டர் நம்பர் ஆஃப் பேராமீட்டர் எத்தனை கொடுக்குறோமோ அது வந்து ப்ராக்கெட்குள்ளே பேராமீட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேஸோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஃபங்க்ஷனுக்குள்ளார. ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இதில் வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கேர்லி பிரேஸ் ஃபங்க்ஷன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னா மற்ற லாங்குவேஜ் C++ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு கேர்லி பிரேஸில் க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அப்படி கிடையாது, ஸ்பேஸ் தான் வந்து கொடுப்போம். இப்போ இதில் வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவோம். இதான் வந்து பைத்தானில் உள்ள ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். டெஃப்ங்கிறது கீவேர்டு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு பேராமீட்டர் வந்து ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். நம்பர் ஆஃப் பேராமீட்டர் கொடுக்கும்போது செப்பரேட்டட் பை கமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். எந்த கேர்லி பிரேஸ் அது எதுவுமே இதில் யூஸ் பண்ண மாட்டோம். இதான் வந்து சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுக்குறோம். ரிட்டர்னில் வந்து எதுவுமே கொடுக்கலன்னா நன்னுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து கோலன் பேராமீட்டர் முடிச்சுட்டு கோலன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. பைத்தானில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது டெஃப் ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோலன் வந்து வைக்கணும். கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து சேம் தான் மற்ற லாங்குவேஜ் மாதிரி. கீவேர்டை வந்து ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. நெஸ்டட் பிளாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a block within a block is called nested block. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் curly braceலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். when the first block statement is indented by a single tab and the second block of statement is indented by the double tab space. இதில் வந்து நம்ம curly braceக்கு பதிலாக டேபு ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நெஸ்டட் பிளாக்ல ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கு வந்து சிங்கிள் டேப் யூஸ் பண்ணுவோம், அதாவது 4 ஸ்பேசஸ். செகண்ட் அதுக்குள்ள நெஸ்டட் பிளாக்னா அதுக்குள்ள ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து டபுள் டேப் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 8 ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் நெஸ்டட் பிளாக்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சிங்கிள் டேப் யூஸ் பண்ணுவோம், அதுக்குள்ளே இன்னொரு செட் ஆஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதும்போது நெஸ்டட் பிளாக் ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அப்போ 8 ஸ்பேஸ். சிங்கிள் டேப் ஸ்பேஸ்னா 4 இருக்கும், டபுள் டேப் ஸ்பேஸ்னா பார்த்தீங்கன்னா 8 ஸ்பேசஸ் இருக்கும். அதான் வந்து நெஸ்டட் பிளாக்னு சொல்கிறாங்க. நெஸ்டட் பிளாக்னா ஒரு பிளாக்குள்ளார இன்னொரு பிளாக் எழுதுகிறோம். இதே மற்ற C++ அந்த மாதிரி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேஸ் கொடுத்து ஒரு பிளாக்னா ஒரு கேர்லி பிரேஸ் கொடுத்து அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அதுக்கு பதிலாக அங்கே வந்து டேப் யூஸ் பண்ணுறோம், டேப் ஸ்பேஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது டிக்ளரேஷன். இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா நேமு ஃபங்க்ஷன் நேமு கோலன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒன்னுங்கிறத வேல்யூங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க வேல்யூவை. இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டெஃப்னு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃப் இது வந்து கீவேர்டு. ஹலோங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. ஹலோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோலன் மஸ்ட்னு சொல்லியிருந்தோம் சின்டாக்ஸ்லேயே. அதுக்குள்ளார பிரிண்ட்டுன்னு வந்து ஒரு இதில் ஆல்ரெடி வேரியபிள்ஸில் பார்த்துருந்தோம். பிரிண்ட்டுங்கிறது இதில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஎன்சி அவுட் பதிலாக இங்கே வந்து பிரிண்ட்டு கொடுத்துருக்கோம். இன்புட்டு பிரிண்ட்டு வேல்யூ வந்து கெட் பண்ணுறதுக்கு யூசர்கிட்ட வந்து ரன் டைமில் வந்து வேல்யூ வாங்குறதுக்கு இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். இப்போ C++ல பார்த்தீங்கன்னா சிஇன் சிஅவுட்னு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இன்புட்டு கெட் பண்ணுறதுக்கு இன்புட்டு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஹலோ பைத்தான் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் வந்து யூசர் டிஃபைன். யூசர் வந்து ஃபங்க்ஷன் நேம் வச்சு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹெல்ப் அஸ் டு டிவைட் எ ப்ரோக்ராம் இன்டு மாடியூல்ஸ். இப்போ மாடியூலாக நம்ம டிவைட் பண்ணுறதுனால இப்போ பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நம்ம கோட் ரிப்பீட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா வந்து இது மாடியூலாக நம்ம வந்து டிவைட் பண்ணிடுறோம். இப்போ ஒரு டாஸ்க்குன்னா அடிஷனுக்கு வந்து ஒரு தனியாக ஃபங்க்ஷன் எழுதிடுறோம். எப்போல்லாம் வந்து அடிஷன் டாஸ்க் வருதோ அந்த ப்ரோக்ராமில் அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மாடியூலாக டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். கோடு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். Every time you need to execute a sequence of statement, all you need to do is to call the function. Functions allow us to change functionality easily, and different programmers can work on different functions. இதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ். பார்த்தீங்கன்னா மாடியூலாக வந்து டிவைட் பண்ணிக்கிறோம், அதனால வந்து கோடு வந்து ஈஸியாக ஆயிடுது மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடு வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது ஃபங்க்ஷன் நம்ம எழுதிடுறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸிலி. இதை வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ்.
அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். காலிங் ஏ ஃபங்க்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஹலோ பைத்தான்ங்கிறது ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் எழுதினோம் பார்த்தீங்களா, அதோட அவுட்புட்டு பிரிண்ட் வந்து ஹலோ பைத்தான் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. இதான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். டிஃப் ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார ஹலோ பைத்தான் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பிரிண்ட்டு இந்த ஹலோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதான் வந்து ஃபங்க்ஷன் நேம். ஹலோங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். பிரிண்ட்டுக்குள்ளார கால் பண்ணுறோம். இதான் வந்து கால் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஹலோ ஆஃப் பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம எதுவுமே ஆர்குமெண்ட் கொடுக்கல, அதனால இங்கே ஆர்குமெண்ட் கொடுத்துருந்தோம்னா, பேராமீட்டர் கொடுத்துருந்தோம்னா இங்கே வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இங்கே எம்டியாக தான் கொடுத்துருக்கோம், அதனால நம்ம எம்டியாக தான் இங்கே கால் பண்ணுறோம். ஹலோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்டு ஹலோன்னு கொடுக்கும்போது இந்த ஹலோங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன எழுதியிருக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஹலோ பைத்தான் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம், அதனால அது வந்து பிரிண்ட் ஆகும். நோ ஆர்குமெண்ட். இதில் வந்து ஆர்குமெண்ட் எதுவுமே நம்ம பாஸ் பண்ணலை. ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம எதுவுமே பேராமீட்டர் கொடுக்கல, அதனால நம்ம ஆர்குமெண்ட் வந்து இதில் பாஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே வந்து எந்த வேரியபிள்லையுமே எந்த எக்ஸ்பிரஷன் எதுவுமே கொடுக்கல ரிட்டர்னு. அப்போனா பார்த்தீங்கன்னா நன்னுன்னு வந்து பிரிண்ட் ஆகும். நோ ஆர்குமெண்ட். இங்கே வந்து ரிட்டர்ன் சொல்லிட்டு எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல, அப்போ வந்து ரிட்டர்னுங்கிறதுனால நன்னுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஹலோ பைத்தான் ரிட்டர்ன் வந்து எதுவுமே கொடுக்காதனால நன்னுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. பைத்தானில் வந்து இப்படி தான் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிங் பேராமீட்டர் இன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ண போகிறோம். அடுத்து parameter or arguments can be passed to function. எப்படி பாஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா def function name parameter separated by comma. ஒரே ஒரு பேராமீட்டர்னா ஒரு பேராமீட்டர் கொடுத்துடலாம். அப்படி மோர் தென் ஒன்று இருக்கும்போது கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். இதான் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் வந்து அந்த ஆர்குமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அங்கே வந்து பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் அந்த வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க, இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேஷ் வந்து கமாண்ட் லைன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். பைத்தானில் வந்து ஹேஷ் சிம்பிள் வந்து போடுவோம் கமாண்ட் லைனுக்கு. கமாண்ட் லைன்னா நம்ம ப்ரோக்ராமர் வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கோடு வந்து எதுக்காக இல்லை இதை பற்றின ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் அந்த கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் வந்து சிங்கிள் லைன் கமாண்டுக்கு வந்து இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவோம். மல்டி லைன்னா ஹேஷ்டேக் ஓப்பன் பண்ணி மல்டி லைன் க்ளோஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு ஹேஷ்டேக் கொடுப்போம் மல்டி லைன் கமாண்ட் லைனுக்கு. இது சிங்கிள் லைன்ங்கிறதுனால ஒரே ஒரு கமாண்ட் லைன் வந்து ஒரே ஒரு ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா def ஏரியா w, h. இதுதான் வந்து பேராமீட்டர்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார ரிட்டர்ன் w இன்ட்டு ஹெச்ன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணி இது ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். w இன்ட்டு ஹெச்ன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம், ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஏரியா ஆஃப் இந்த வந்து ஃபங்க்ஷன் இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காலிங்னு சொல்கிறோம். இங்கே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது இங்கே வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். இது வந்து கமாண்ட் லைனு, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, இதுலேருந்து தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டெஃப் ஏரியான்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார வந்து அந்த இதை மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் வந்து இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஏரியாங்கிறது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். 3,5ங்கிறது வந்து ஆர்குமெண்ட்ஸு. இங்கே கொடுக்கறது வந்து பேராமீட்டர், இங்கே கொடுக்கறது வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர் ரெண்டும் சேம் தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா பேராமீட்டருங்கிறது வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் கொடுப்போம், ஆர்குமெண்ட்ஸுங்கிறது பாஸ் பண்ணுவோம். எங்கே வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஆர்குமெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வேல்யூ இங்கே வந்து கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த வேல்யூ இங்கே பாஸ் ஆகும். டபிள்யூக்கு வந்து 3யும் 5 வந்து ஹெச்சுக்கும் வந்து அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டபிள்யூ ஹெச்சையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ 3
5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 15 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ். இங்க கொடுக்கறது வந்து பாராமீட்டர். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணும்போது கொடுக்குற வேல்யூ கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பாராமீட்டர்னு சொல்லுவோம். நம்ம கால் பண்ணும்போது கமா செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ். இது ரெண்டும் சேம் தான், சின்ன டிஃப்ரென்ஸ். இங்க கொடுக்கறதுக்கு பேர் ஆர்குமெண்ட் சொல்லுவோம், அங்க கொடுக்கறதுக்கு பேர் வந்து பாராமீட்டர்னு சொல்லுவோம். பாருங்க, parameters and arguments are interchangeably. Slight difference between the parameters are the variable used in the function definition. Arguments are the value we pass to the function parameter. இங்க value pass பண்ற பாத்தீங்களா, இங்க கொடுக்கறது தான் வந்து arguments னு சொல்றோம். அடுத்து function arguments. Arguments are used to call a function, and there are primarily 4 types of functions that one can use. Required arguments, keyword arguments, default arguments and variable length arguments. இது ஒன்னொன்ன பத்தி டீடைலா பார்க்கலாம். Functions arguments வந்து 4 typesல இருக்கு. First வந்து required argumentsனா என்னன்னு பார்க்கலாம். Required argumentsனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் பொசிஷன் ஆர்டர்ல இருக்கணும். அதாவது இப்போ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம்னா அந்த ஆர்டர் வந்து சேமா இருக்கணும். அதே போல நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் சேமா இருக்கணும். இப்போ மேலே வந்து டிஃபைன் பண்ணும்போது ஒரு 2 ஆர்குமெண்ட் வந்து 2 பாராமீட்டர் டிஃபைன் பண்ணும்போது 2 பாராமீட்டர் இருந்துச்சுன்னா வேல்யூ பாஸ் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணணும். அங்க வந்து 3 கொடுத்துட்டு இங்க 2 கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டான பொசிஷனல் ஆர்டரும் வந்து கரெக்டா இருக்கணும். அதுதான் வந்து ரெக்யர் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெக்யர்டு ஆர்குமெண்ட்னா ஆர்குமெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணும்போது பாராமீட்டர் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவு நம்ம வந்து ஆர்குமெண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதும் அதே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். இங்கே வந்து ஆர்குமெண்ட் கொடுத்து பாராமீட்டர் கொடுத்துட்டு டிஃபைன் பண்ணும்போது பாராமீட்டர் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்டை வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் கொடுக்காம எம்டியாக கால் பண்ணக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்துடும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். def print string of str அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அதாவது டெஃப்ங்கிறது கீவேர்டு, print stringங்கிறது ஃபங்க்ஷனு, ஒரே ஒரு ஆர்குமெண்ட் ஒரே ஒரு பாராமீட்டர் கொடுத்துருக்கோம். இதில் print எக்ஸாம்பிள் ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா print இந்த பாராமீட்டரை வந்து இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம், அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து ரிட்டர்ன் எதுவுமே கொடுக்கல, அதனால நன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கமாண்ட் லைன். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. நவ் யூ கேன் கால் print string ஃபங்க்ஷன். இது வந்து ப்ரோக்ராமருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான கமாண்ட் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா print stringன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட் ஒரு பாராமீட்டரோட வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கால் பண்ணும்போது எம்டியாக வந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணோம்னா எரர் வரும். இங்கே வந்து ஆர்குமெண்ட் இங்கே பாராமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் இந்த பாராமீட்டருக்கு. இங்கே வந்து எம்டியாக கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே பாருங்க இந்த எரர் வரும். .py இது வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்காங்க. arg.py அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த நேமு. இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது .pyன்னு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன எரர் வருதுன்னா டைப் எரர், print string missing one required positional argument str அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை, அதனால தான் வந்து இந்த டைப் எரர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா print string of welcome அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்னா இங்கே வந்து print string இங்கே வந்து வெல்கம்னு கொடுத்துருந்தோம்னா டபுள் கோட்ஸ்குள்ள இந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமா. அடுத்து பிரிண்ட் இந்த எஸ்டிஆருக்கு என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறோமோ அந்த ஆர்குமெண்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணி இங்கே பிரிண்ட் ஆகும். அங்கே பிரிண்ட்ல வந்து வெல்கம்னு நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா keyword arguments. Keyword arguments will invoke the function after the parameter are recognized by their parameter name.
இதுல பாத்தீங்கன்னா நேம் வச்சு ரெகக்னைஸ் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது 2 ஆர்குமெண்ட் கொடுத்திருந்தாலும் நேம் வச்சு வேல்யூ கொடுக்கறதுனால அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆயிருந்தாலும், அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்தது 2வது, 2வது கொடுத்தது ஃபர்ஸ்ட்டாவும் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருந்தாலும் அந்த நேம் கொடுக்கறதுனால அந்தந்த வேல்யூ வந்து அதுக்கு கரெக்ட்டா வந்து பிளேஸ் ஆயிடும். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல பாருங்க. def print data of name. defங்கிறது கீவேர்டு, print data function name. இதுல வந்து ஒரு நேம் இந்த நேம் வந்து கொடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா print some text வந்து print பண்ண சொல்லிருக்கோம். example 1 keyword arguments சொல்லிட்டு. அடுத்து print name colon இந்த நேம்ங்கிறது அப்படியே print ஆகும். இந்த நேம்ங்கிறது வந்து ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்றாங்களோ அது print ஆகும். return. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கமாண்ட் லைன். print data name equal to ஜிஷான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நேமுக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நேம்ங்கிறதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நேம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு நேம்ங்கிற வேரியபிளுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் ஆகும். முன்னாடி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு பேராமீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். அது வந்து டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. நான் அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். பாத்தீங்கன்னா நேம் வந்து ஜிஷான் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து நேம் கோலன் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. def print data இதுல வந்து 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம். நேம் ஏஜ்னு சொல்லிட்டு 2 பாராமீட்டர் கொடுத்துருக்கோம். print example 3 keyword arguments. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். print நேம்ல வந்து நேமை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து ஏஜ் கோலன் வச்சுட்டு இது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல என்ன வேல்யூ ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோமோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டேட்டா இங்க வந்து நேம் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் நேம்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து மாத்தி கொடுத்துருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு இந்த இதுதான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்றோம். அதாவது இதோட கீவேர்டு இது நேம் கொடுத்துருக்கோம். ஏஜ் ஈக்குவல் டு 25. ஏஜ் எங்க இருக்கோ அதுக்கு வந்து 25 அசைன் பண்றோம். நேமுக்கு வந்து ஜிஷான்னு சொல்லிட்டு அசைன் பண்றோம். ஆனா ஆர்டர் வந்து மாத்தி கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம வந்து நேம் ஆர்குமெண்ட் இல்லாம கீவேர்டு ஆர்குமெண்ட் இல்லாம சாதாரண ஆர்குமெண்டா கொடுத்துருந்தோம்னா இந்த 25ங்கிறது வந்து நேமுக்கும் ஜிஷான்ங்கிறது வந்து ஏஜுக்கும் அந்த மாதிரி ஆர்டர் எப்படி இருக்கோ அதே போல வந்து பாஸ் ஆயிடும் ஆர்குமெண்ட். இதுவே நம்ம கீவேர்டு ஆர்குமெண்ட்ங்கிறதுனால இந்த கீவேர்டு நேம் வச்சு அதை வந்து ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோமா, இதனால வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் எங்க இருக்கோ அங்கதான் வந்து 25 கொடுக்கும். நேமுக்கு வந்து ஜிஷான் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆகும். அதுதான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். இதோட அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேம் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஏஜ் கொடுத்துருக்கோம். நேமுக்கு வந்து ஜிஷான், ஏஜ் வந்து 25. ஆனா இங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏஜ் கொடுத்துருக்கோம், அடுத்து நேம் கொடுத்துருக்கோம். இது வந்து கரெக்டா அது இதுக்கு நேமுக்கு நேரா நேமுக்கும் ஏஜுக்கும் வந்து அசைன் ஆயிடுது. இதுதான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்டோட யூஸ். அடுத்து இப்படி மேல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து கீவேர்ட் கொடுத்துருக்கோமா நேம்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணும்போது நேம் 1 அதாவது வேற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அசைன் பண்ணோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா எரர் வரும். ஏன்னா இந்த நேம் 1ன்னு சொல்லிட்டு நீங்க அசைன் பண்ண கீவேர்டு இல்ல, நேம் கொடுக்கல, பாராமீட்டர் கொடுக்கல. ஆனா நேம் 1க்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா எரர் வரும். இல்ல இங்க வந்து நேம் 1ன்னு மாத்தணும், இல்லைன்னா இங்க வந்து நேம் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இந்த பாராமீட்டருக்கு தான் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டை வேல்யூ பாஸ் பண்ண முடியும். இங்க இந்த நேம் பாராமீட்டரே இல்லாத போது நம்ம வேற ஒரு நேம் கொடுத்து பாஸ் பண்ணோம்னா எரர் வரும். அது வந்து print data got an unexpected keyword argument name 1 அப்படி சொல்லிட்டு இந்த எரர் வரும். இதுதான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்டோட யூஸ். நம்ம ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அந்த ஆர்குமெண்டோட அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நேம் யூஸ் பண்ணி கொடுக்கறதுனால அந்த வேல்யூ வந்து கரெக்டான ஆர்டர்ல வந்து பிளேஸ் ஆயிடும். அந்தந்த கீவேர்டுக்கு அந்தந்த நேம் வந்து அந்தந்த வேல்யூ வந்து பிளேஸ் ஆயிடும். இதுதான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து ஆர்குமெண்ட்டே குடுக்கலன்னா, டிஃபால்ட்டா என்ன குடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவ எடுத்துக்கும். அதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். In Python, the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. Function call பண்ணும்போது நம்ம argument வந்து பாஸ் பண்ணலன்னா டிஃபால்ட்டா என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. def print info name, salary equal to 3500ன்னு வந்து அந்த பேராமீட்டர்லயே வந்து கொடுத்துட்டோம், அசைன் பண்ணிட்டோம் வேல்யூ. சேலரிக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த சேலரிக்கு வந்து வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டிஃபால்ட்டா வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கும். இந்த 3500ங்கிறத வந்து சேலரிக்கு வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கும். இப்போ பாருங்க, பிரிண்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து சேலரி கோலன் வச்சு சேலரி வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் பிரிண்ட் இன்ஃபோ ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு வேல்யூ ஏன் வந்து எரர் வரலன்னா, இங்க வந்து வேல்யூ ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டோம். சப்போஸ் நம்ம இங்க பாஸ் பண்ணலன்னா டிஃபால்ட்டா வந்து இந்த சேலரி எடுத்துக்கும். இங்க பாருங்க, அவுட்புட் நேம் வந்து இங்க மணின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், அந்த நேம் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணல ஆர்குமெண்ட்ல ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா உள்ள இந்த சேலரி வந்து எடுத்துக்கிச்சு. இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். சப்போஸ் நம்ம வந்து பிரிண்ட் இன்ஃபோ இங்க பாருங்க, பிரிண்ட் இன்ஃபோல வந்து நேம் வந்து ராம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேலரி வந்து 2000 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா இந்த சேலரி எடுத்துக்காது. நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஆர்குமெண்ட்ல, அந்த சேலரியை தான் எடுத்துக்கும். நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா தான் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறத எடுத்துக்கும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம பிரிண்ட் இன்ஃபோ இந்த இடத்துல வந்து ராம் 2000 இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இதை கொடுத்துருந்தோம்னா இந்த கமாண்டை, அவுட்புட் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு ராமு, சேலரி ஈக்குவல் டு 2000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். நம்ம எதுவுமே கொடுக்காதப்ப தான் வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கும். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். வேல்யூ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா உள்ளதை எடுத்துக்கும். வேல்யூ கொடுத்தோம்னா நம்ம ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணியிருக்கோமோ அதை தான் எடுத்துக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். இது வந்து பேராமீட்டரு, இங்கே ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். இங்கே பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா எரர் வரும். எத்தனை ஆர்குமெண்ட் வந்து எத்தனை பேராமீட்டர் கொடுத்துருக்கோமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்மளுக்கு தெரியாது, இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண தெரியாது, அது வந்து ரன் டைம்ல தான் தெரியும், அப்படி தெரியல அப்படிங்கிற போது என்ன பண்ணணும்னா ஸ்டார் ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிடணும். டெஃப் சம் ஆஃப் ஸ்டார் போட்டுறணும். ஸ்டார் போட்டோம்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் வந்து ரன் டைம்ல எத்தனை வேணாலும் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இதுல வந்து 2 டைப் இருக்கு. இதுல வந்து எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். இப்போ 3 கொடுத்தோம்னா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணணும். இப்போ 5 பேராமீட்டர்ஸ் கொடுத்தோம்னா 5 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு தெரியாது எப்போ அப்படிங்கும்போது அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாருங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும், ஆஸ்ட்ரிக் சிம்பிள். டெஃப் சம் ஆஃப் ஸ்டார் அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட சின்டாக்ஸ் பாருங்க. இந்த ஸ்டார் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கான சின்டாக்ஸ் இது. டெஃப் ஃபங்க்ஷன் நேம் ஸ்டார் ஆர்க்ஸ் ஃபங்க்ஷன் பாடி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். பைத்தான்ல வந்து கர்லி பிரேஸ் எதுவுமே ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்பேஸ் தான், ரைட் ஸ்பேஸ் தான். அப்போ பாடி ஃபங்க்ஷன் பாடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதில் பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டெஃப் பிரிண்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் நேம். அதில் ஸ்டார் NOS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் இது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் n in NOS print n ரிட்டர்ன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பிரிண்டிங் 2 வேல்யூஸ். இது வந்து ஒரு யூசர் இன்ஃபர்மேஷனுக்காக பிரிண்டிங் 2 வேல்யூ என்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க.
print இது வந்து print NYSனா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம். இதுல 2 ஆர்குமென்ட் கொடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா print 3 values. அதே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். 3 வேல்யூ கொடுத்திருக்கோம். 2ம் கொடுக்கிறோம், 3ம் கொடுக்கிறோம். இதுக்கு தான் வந்து இந்த ஸ்டார் வந்து கொடுத்து இந்த இது யூஸ் பண்றோம். அதாவது நம்மளுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அந்த வந்து முன்னாடியே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஸ்டார்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணும்போது ஸ்டார்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து கால் பண்ணும்போது எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்டிங் 2 வேல்யூஸ்னும் போது 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோமா, அப்போ ஃபார் லூப்ல வந்து ஃபார் n இன் நம்பர்ஸ் 2 இங்க வந்து 2 வேல்யூஸ் வந்து பாஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். அப்போ 3 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். 10 20 30 இங்க கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூஸ் வந்து இங்க பிரிண்ட் ஆகுது. இதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த்ல வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துக்கலாம், அதே சேமா வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போதும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டார் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் நேம் வச்சு நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் ரன் டைம்ல வந்து எடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணும்போது எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபங்க்ஷனை வச்சு இந்த print numbers அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு இன்னும் எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அந்த print NYS அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஃபங்க்ஷனோட யூஸ். இப்போ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கோம், 2 டைம்ஸ் கால் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 டைம்ஸ் n டைம்ஸ் வேணாலும் கால் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் வச்சு. In variable length arguments, we can pass the arguments using 2 methods. ஒன்று வந்து நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ், அடுத்து கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். இந்த நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் தான் வந்து டியூபிள்ஸ்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா டிஃபைன்டு வித்தவுட் நேம் இல்லாமல் டிஃபைன் பண்ணுவோம். அதாவது இப்போ டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணும்போது. அதுக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா லேம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதை வந்து லேம்டா ஃபங்க்ஷனும் சொல்லுவோம். In Python, anonymous function is a function that is defined without a name, while normal functions are defined using a def keyword. In Python, anonymous functions are defined using the lambda keyword. Hence, anonymous functions are also called as lambda function. Anonymous function na name without name. அதுக்கு பதிலாக தான் நம்ம defங்கிறதுக்கு பதிலாக இங்க வந்து lambdaங்கிற keyword வந்து யூஸ் பண்றோம். இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா lambda function is mostly used for creating small and one-time anonymous function. Lambda function are mainly used in combination with the functions like filter, map and reduce. Lambda function can take any number of arguments and must return one values in the form of expression. Lambda function can only access global variables and variables in its parameter list. The syntax of anonymous function: lambda arguments colon expression. இது வந்து lambda function ஓட syntax. anonymous function ஓட syntax. lambdaங்கிறத keyword யூஸ் பண்ணியிருந்தாங்கனாவே அது வந்து anonymous function. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. sum equal to lambda arg1 arg2 colon arg1 plus arg2. Print the sum is sum of 30, 40. அதுக்கப்புறம் sum of minus 30, 40. இதுல பாருங்க lambdaங்கிற keyword யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து arguments 2 arguments யூஸ் பண்ணியிருக்காங்க 1 2ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. argument 1ஐயும் argument 2ஐயும் வந்து அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் வந்து எக்ஸ்பிரஷன். இங்க வந்து என்ன எக்ஸ்பிரஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சம்ங்கிறது வந்து இது எல்லாமே பண்ணிட்டு இந்த சம்ல அசைன் ஆயிடுது. இப்போ சம் ஆஃப்னு சொல்லிட்டு இந்த ஆர்குமெண்ட்டுக்கு 2 வேல்யூ வந்து இந்த பேராமீட்டருக்கு 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்றாங்க, 2 வேல்யூ 30 40ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் 1க்கு 30யும் 40 வந்து 2க்கும் எடுத்துப்போம்.
அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 2 ஆட் பண்ணி 17 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்து இதே ஃபங்க்ஷனை வந்து -30 40 சொல்லிட்டு வேல்யூ பாஸ் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா -30 + 40ங்கும் போது 10ங்கிற ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷனாவே லாம்டாங்கிற கீவேர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கோலன் வச்சு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அது வந்து எந்த எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் என்ன எக்ஸ்பிரஷன் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறது மீனிங். யுவர் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஏ வேல்யூ. அதுதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்னாவே ரெடி டு ரிட்டர்ன் ஏ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம். நிறைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ரன் டைமில் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் any number of return statement are allowed in the function definition but only one of them is executed at runtime. இதோட syntax பார்த்தீங்கன்னா return expression list. இதில் பார்த்தீங்கன்னா return ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து சால்வ் பண்ணி அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லை எதுவுமே கொடுக்கலன்னா நன்னுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எவாலுவேட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா நன் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். அதனால ரிட்டர்னுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டர்ன் இது வந்து கமாண்ட் லைன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது டெஃப் யூசர் ஏபிஎஸ் ஆஃப் என்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இஃப் என் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா ரிட்டர்ன் என்னு. என்னங்கிறது வந்து இங்கே பேராமீட்டர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் -n பண்ணுது. அடுத்து பாருங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் ஆஃப். இங்கே வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் டைமில் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு தான் இந்த இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். என்டர் ஏ நம்பருங்கிறது ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் யூசருக்கு நம்பர் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக என்டர் ஏ நம்பர் அல்ஃபபெட்டா நம்பரை என்ன என்டர் பண்ணணும்னு நம்ம தெரியணும்ல, அதுக்காக ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் என்டர் ஏ நம்பர்னு சொல்லிட்டு. இது வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் ரன் டைமில் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக. பிரிண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். யூஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நம்ம அங்கே மேலே எழுதியிருக்கோமா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணும், யூஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸுங்கும் போது இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே போயிட்டு இந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ யூசர் ஃபஸ்ட்டு என்ன இன்புட் கொடுக்குறாங்க 25ன்னு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் இங்கே செக் பண்ணும் n greater than or equal to 0வான்னு செக் பண்ணுது. greater than 0வா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் என்ன பண்ணுது. இப்போ இந்த 25ங்கிறது வந்து greater than 0. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் n 25 வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்து இன்னொரு இன்புட் கொடுக்குறாங்க -25ன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா n greater than 0வான்னு செக் பண்ணுது. கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ இந்த ரிட்டர்ன் n வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் ரிட்டர்ன் -என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம -25 கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு மைனஸ் ஆஃப் -25. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25ன்னு பிரிண்ட் ஆகிடும். இதுதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் refers to the part of the program where it is accessible. That is area where you can use it. We can say the scope holds the current set of variables and their values. We will study two types of scopes, local scope and global scope. Scope of variables பார்த்தீங்கன்னா அது எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து 2 types இருக்குது, லோக்கல் ஸ்கோப்பு global scope அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a variable declared inside the function's body or in the local scope is known as local variable. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து லோக்கல் ஸ்கோப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள். A variable with local scope can be accessed only within the function or block that is created in. அடுத்து when a variable is created inside the function or block, the variable becomes local to it.
A local variable only exists while the function is executing. The format arguments are also local to function. லோக்கல் வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரூல்ஸ் என்னன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா இந்த கேர்லி பிரேஸ்லாம் இருக்காது, ஃபங்க்ஷனுக்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம், ஒயிட் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்குள்ள மட்டும் அந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லோக்கல் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் அந்த வேல்யூவை அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இதான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. லோக்கல் வேரியபிளுக்கு டெஃப் எல்ஓசி ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளார y ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணால் என்ன ஆகும், இதுக்குள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்குள்ளே வந்து பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 0, அதனால அவுட்புட் வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா அவுட் சைடு த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண முடியாது, அப்படி கால் பண்ணோம்னா என்ன அவுட்புட் வரும்னு பார்க்கலாம். டெஃப் எல்ஓசி ஒரு ஃபங்க்ஷனு ஒய்ல வந்து லோக்கல்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோக்கல், அது வந்து ஒய்ல வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு வெளியில பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஒய்யை. இது எப்படி பண்ண முடியாது பார்த்தீங்களா, லோக்கலுங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பிரிண்ட் ஒய் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில கொடுத்துருக்காங்க, அப்போ பார்த்தீங்கன்னா எரர் வரும். நேம் எரர், நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன்டு, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதே இந்த பிரிண்ட் ஒய்யை வந்து மேலே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருந்தாங்கன்னா பிரிண்ட் ஆகும் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது. ஃபங்க்ஷனுக்கு வெளியில கொடுக்கும்போது இந்த லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து வெளியே வந்து அக்சஸ் பண்ண முடியாது, அதான் லோக்கல் ஸ்கோப்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் ப்ரோக்ராம் இல்லை, எனிவேர் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ வேரியபிள் வித் global scope can be used anywhere in the program. It can be created by defining a variable outside the scope of any function or block. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில வந்து டிக்ளேர் பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம் குளோபல் ஸ்கோப்பு. அது பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இந்த ப்ரோக்ராம்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல்னா ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணுவோம், அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வெளியே அக்சஸ் பண்ண முடியாது. குளோபல் ஸ்கோப்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில வந்து டிக்ளேர் பண்ணுவோம், இது வந்து ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா the basic rules for global keyword in Python are when we define a variable outside a function, it's global by default. You don't have to use the global keyword. குளோபல்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து டிக்ளேர் பண்ணோம்னாவே டிஃபைன் பண்ணோம்னாவே அதை வந்து குளோபல் ஸ்கோப்பாக எடுத்துக்கும். We use global keyword to read and write global variable inside a function. Use of global keyword outside a function has no effect. இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Accessing global variable from inside a function. இதில் பார்த்தீங்கன்னா c equal to 1ன்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அசைன் பண்ணியிருக்கோம், அதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால வந்து இது குளோபல் வேரியபிள். பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து டெஃப் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு, அதில் வந்து பிரிண்ட்டு சி சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆடுங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் சி இங்கே வந்து குளோபலாக கொடுத்துருக்கனால ஃபங்க்ஷனுக்குள்ளாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சியோட வேல்யூ பிரிண்ட் வந்து பிரிண்ட் ஒன்னுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு, சியோட வேல்யூ 1ங்கிறதுனால 1 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. மாடிஃபையிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைடு த ஃபங்க்ஷன். c equal to 1ன்னு சொல்லிட்டு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன பண்ணியிருக்காங்கன்னா c equal to c plus 2, அதாவது குளோபல் வேரியபிளை வந்து இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க பிரிண்ட் சி. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து குளோபல் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளார எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அன்பவுண்ட் லோக்கல் எரர், லோக்கல் வேரியபிள் சி ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட். ஃபங்க்ஷனுக்குள்ளார குளோபல் வேரியபிளை வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதுவே இந்த சியோட +2 பண்ணி வேற ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம், இந்த குளோபல் வேரியபிளே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா
டிங்கிற ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிட்டு அந்த டியில் வந்து C+2 அப்படிங்கிறத ஆட் பண்ணி இந்த டியில் ஸ்டோர் பண்ணி அந்த டியை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த குளோபல் வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஃபங்க்ஷனுக்குள்ளார. பார்த்தீங்கன்னா இது எரர் வரும். Without using the global keyword, we cannot modify the global variable inside the function, but we can only access the global variable. Global variable வந்து access பண்ணிக்கலாம், ஆனா சேஞ்ச் பண்ண முடியாது. குளோபல்ங்கிற keyword யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து எக்ஸாம்பிள் பின்னாடி பார்க்கலாம் அடுத்ததா. Changing global variable from inside a function using global keyword. இதுல பாருங்க x equal to 0ன்னு சொல்லிட்டு குளோபலா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில def addங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ள குளோபல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க உள்ள வந்து குளோபல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ் வேரியபிள குளோபலா டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷனுக்குள்ளார. x equal to x plus 5. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூ வந்து x 0ல இருந்து இப்போ 5 ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது 0 plus 5 5. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5 வந்து வேல்யூ கொடுத்துருக்கோம் இந்த எக்ஸுக்கு. இது வந்து பண்ண முடியும். ஏன்னா நம்ம குளோபலா வந்து இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். குளோபல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸை வந்து இங்க டிக்ளேர் பண்ணா குளோபல்ங்கிற மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஃபங்க்ஷனுக்கு வெளியில டிக்ளேர் பண்ணும்போது குளோபல் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. இதுவே ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணும்போது சப்போஸ் அந்த வேரியபிள் வந்து குளோபல் வேரியபிளா இருந்தா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுக்கணும். இப்போ வந்து குளோபல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதனால x equal to x plus 5 இந்த x வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்க்ரிமெண்டோ டிக்ரிமெண்டோ பண்ணிக்கலாம். குளோபல் வேரியபிளை வந்து குளோபல் வேரியபிள்ல உள்ள வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். குளோபல்னு டிக்ளேர் பண்ணா மட்டும். இப்போ x equal to x plus 5ன்னு கொடுத்துருக்கோம். print inside add function x value is x, add of x, print in main x value is x. இதுல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து x வந்து 0 plus 5ங்கிறதுனால இப்போ 5ன்னு xல இருக்கும். அந்த 5ங்கிற வேல்யூ வந்து print ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம குளோபல் வேரியபிளோட வேல்யூ வந்து 5ன்னு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில எங்க யூஸ் பண்ணாலுமே வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 5ஆ தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த குளோபலா தான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். குளோபல்னு டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த x equal to 0ன்னு அவுட் சைடு த ஃபங்க்ஷன், இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் எக்ஸோட வேல்யூ 5ன்னு இருக்கும் இல்லை, ஃபங்க்ஷனுக்கு வெளியில கூட 5ன்னு தான் இருக்கும் அந்த எக்ஸோட வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் அண்டு லோக்கல் வேரியபிள்ஸ். குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் ஒரே ப்ரோக்ராம்ல ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா x equal to 8ன்னு சொல்லிட்டு குளோபலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து def LOCன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளார குளோபல் எக்ஸ். இங்க குளோபல் எக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா இங்க வந்து இந்த குளோபல் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. அதனால குளோபல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸுங்கிறது குளோபல் வேல்யூ ஃபங்க்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ணும்போது குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து அந்த எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸுங்கிற வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எதையுமே அப்டேட் பண்ண முடியாது. எக்ஸோட வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறோம். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால இங்கே உள்ள வந்து குளோபல் எக்ஸ்ன்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இல்லை இந்த எக்ஸை மட்டும் யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறோம், அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த குளோபல் எக்ஸ் கொடுக்க தேவையில்ல, அப்படியே இந்த எக்ஸோட வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ y equal to localன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம். xல வந்து x into 2. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூவே சேஞ்ச் ஆகுது. அப்போ குளோபலாவும் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அங்கே குளோபல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, அதனால குளோபலாவும் சேஞ்ச் ஆகும். எக்ஸ்ல வந்து 8 இருக்கு. 8 into 2 16. எக்ஸோட வேல்யூ வந்து 16 ஆயிடும். குளோபலாவும் எக்ஸோட வேல்யூ 16 தான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் எக்ஸோட வேல்யூ 16. பிரிண்ட் எக்ஸ், பிரிண்ட் ஒய், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒய்யில் வந்து லோக்கல் இருக்கா, லோக்கல் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதனால எக்ஸோட வேல்யூ வந்து 16 பிரிண்ட் ஆகுது. அடுத்ததான் ஒய்யை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், லோக்கல்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ல லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் யூஸ் பண்ண எக்ஸாம்பிள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் இதுவும் சேமாக தான் யூஸ் பண்ணுறோம். குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிளும் யூஸ் பண்ணும்போது குளோபலாக இருக்கிறது எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது, லோக்கலாக இருக்கிறது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்க x equal to 5ன்னு கொடுத்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சேம் வேரியபிள் நேம் லோக்கலாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம், குளோபலாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது குளோபல், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 10ங்கிறது வந்து லோக்கல். பிரிண்ட் லோக்கல் எக்ஸ். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ 10ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே ஃபங்க்ஷனுக்கு வெளியில் பிரிண்ட் பண்ண சொல்லும் போது இந்த குளோபல் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் குளோபல் எக்ஸ், இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ. இந்த குளோபல் எக்ஸில் வந்து இந்த 5 வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுத்துருக்கோம் லோக்கல் எக்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஃபங்க்ஷனுக்குள்ள அதான் சேம் வேரியபிள் நேம் தான். எக்ஸை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கலாக என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணலைன்னா இந்த 5ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே 5 வந்து அசைன் பண்ணலைன்னா இங்கே பிரிண்ட் பண்ண முடியாது. இங்கே நான் லோக்கலில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிளை வந்து குளோபலாக யூஸ் பண்ண முடியாது. இந்த குளோபல்ல வந்து இந்த குளோபல் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இந்த லோக்கல்ல வந்து இந்த 10ன்னு பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கலன்னா இந்த 5ஏ பிரிண்ட் ஆகும். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கலன்னா இங்கே குளோபலாக பிரிண்ட் பண்ண முடியாது. இந்த லோக்கலாக இருக்க வேரியபிளை வந்து குளோபலாக பிரிண்ட் பண்ண முடியாது. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தோம்னா தான் இந்த எக்ஸை வந்து இங்கே பிரிண்ட் பண்ண முடியும். இதோட அவுட்புட்டை தான் கொடுத்துருக்காங்க. லோக்கலில் உள்ளது 10, குளோபலில் உள்ளது 5ன்னு சொல்லிட்டு. இதை வந்து சேம் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி குளோபலாகவும் லோக்கலாகவும் டிக்ளேர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூசிங் லைப்ரரிஸ். இதில் வந்து பில்டின் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இது வந்து இந்த ரெண்டும் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த 2 பார்ட்டையும் கொடுக்குறேன். ஏன்னா இதுவே வந்து லென்த்தாக இருக்குது வீடியோ. அடுத்த வீடியோவில் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷனும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.